السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. इस ज़माने में अल्लाह ताला ने हज़रत मसीह मौद अलैहिस्सलाम को இக்காலத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை என்ற முறையில் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக அனுப்பினான். அன்னார் நமக்கு மார்க்கத்தின் அடிப்படையையும் அசலையும் அதன் உண்மையான போதனையையும் அழகுபடுத்தி காண்பித்தார்கள். மார்க்கத்தில் நூதனங்கள், தவறான நடைமுறைகள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு போதனை செய்தார்கள். இக்காலத்தில் அன்னார் ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை மற்றும் அழகிய நடைமுறையின் உண்மையான முன்மாதிரியாகும். இந்த அடிப்படையில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரியும் கூட வழிகாட்டும் விளக்காகும். நாம் நற்பேறு பெற்றவர்கள், நமது சான்றோர்களான பெரியோர்கள் மற்றும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய அறிவிப்புகளை நம்மிடையே கொண்டு சேர்த்தார்கள். பழைய அகமதிகளில் பலர் தமது சான்றோர்களின் சில சம்பவங்களை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கேட்டிருப்பார்கள். அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துள்ளார்கள். அன்னாரின் அண்மையிலிருந்து அருள் பெற்றார்கள். எவ்வாறிருப்பினும் இந்த ரிவாயத்துகளின் முக்கியத்துவம் குறித்து ஓரிடத்தில் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விவரித்துள்ளார்கள். நமது கோணத்திற்கு ஏற்ப சில விஷயங்கள் சின்னஞ்சிறியவையாக வெளிப்படையில் தோன்றினாலும் பெரும்பாலான போதனைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகளையும் அதிலிருந்து அன்னார் எடுத்துள்ளார்கள். இதனை நான் இந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறேன். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய காலத்தில் பெரும்பாலான சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே அந்நாட்களில் அன்னார் சஹாபாக்களுக்கும் கூட கவனம் ஊட்டினார்கள் அல்லது அவர்களின் உறவினர்களுக்கு அத்தகைய அறிவிப்புகளை தொகுக்குமாறு கவனம் ஊட்டினார்கள். இந்த அறிவிப்புகள் வருங்கால சந்ததிகளுக்கு உண்மையான போதனையாகவும் சில மார்க்க விவகாரங்களுக்கு தீர்வாகவும் அமையக்கூடியவை. ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு விஷயத்தை ஜமாத்திற்கு இவ்வருடம் சிறப்பாக கவனமூட்டியுள்ளேன் என்று கூறி அதனை இவ்வாறு கூறுகிறார்கள். அது எத்தகைய முக்கியமானது என்றால், அதன் மொத்த பின்னணியாவது, ஒரு காலத்தில் ஜமாத்தில் ஒரு குழப்பம் எழும்பியது, அந்த குழப்பத்தை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று அன்னார் விளக்குகிறார்கள்.
ஹதரத்து மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு செய்திகளும் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றன. நம்மை பல குழப்பங்களிலிருந்து காப்பாற்றுபவையாகவும் இருக்கின்றன. பல தீமைகளிலிருந்து தடுப்பவையாகவும் அவை இருக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகின்றார்கள், அதன் முக்கியத்துவம் குறித்து ஜமாத்திற்கு எத்தனை முறை கவனமூட்டினாலும் அது குறைவுதான். அது என்னவெனில், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமைகள், அவர்களின் வார்த்தைகளை சஹாபாக்களிடமிருந்து தொகுக்க வேண்டும். கூறுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து சின்னஞ்சிறு விஷயத்தை கூட தெரிந்திருந்து அதனை அவர் மறைத்து வைத்தால், மற்றவருக்கு அதனை சொல்லாமல் இருந்தால் அது ஒரு சமூக நம்பிக்கை துரோகமாகும். சில விஷயங்கள் சின்னஞ்சிறியவையாக இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பல சின்னஞ்சிறு விஷயங்கள் விளைவுகளை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. கூறுகிறார்கள், ஹதீஸ்களில் எவ்வளவு சிறு சிறு விஷயங்கள் வருகின்றன. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒருமுறை சுரைக்காய் சமைக்கப்பட்டது. சுரைக்காய் என்ற காய்கறி அன்னார் குழம்பிலிருந்து மிகவும் ரசனையுடன் சுரைக்காய் துண்டுகளை எடுத்து எடுத்து உண்டார்கள். எந்த அளவுக்கெனில் குழம்பில் சுரைக்காயின் ஒரு துண்டு கூட எஞ்சியிருக்கவில்லை. அன்னார் கூறினார்கள், சுரைக்காய் மிக உயரிய பொருளாகும். வெளிப்படையாக இது ஒரு சிறு செய்தியாகும். பல அகமதிகள் கூட இதனை கேட்டுவிட்டு சுரைக்காயை பற்றி குறிப்பிட வேண்டிய தேவை என்ன என்று கூறலாம். இக்காலத்தில் பெரும் படித்தவர்களுக்கு இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் ஏற்படுவதில்லை. இது ஒரு சாதாரண செய்தி என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு சிறு செய்தியினால் இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரும் பயன் ஏற்பட்டுள்ளது. இன்று நாம் முஸ்லிம்களிடம் நடைமுறையில் உள்ள குழப்பங்களை மதிப்பிடவே முடியாது. ஆனால் இஸ்லாத்திற்கு ஒரு காலம் வந்தது. இந்தியாவில் இந்திய பண்பாட்டின் தாக்கம் முஸ்லிம்களின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்தின் விளைவால் நல்லவர்கள் மட்டமான பொருள்களை தான் உண்ண வேண்டும், நல்ல பொருள்களை உண்ணக்கூடாது என்று கருத தலைப்பட்டனர். இதுதான் நன்மையின் அளவுகோல், ஏனெனில் இதுதான் ஃபக்கீர்மார்கள் யோகிகளின் அழகு என்று நினைத்தனர். ஒருவரை நல்ல உணவை உண்ண கண்டால் இவரை பெரிய சான்றோர் என்று எப்படி கூற முடியும் என்றனர். ஏனெனில் ஒரு பெரியவராக இருந்து கொண்டு சிறந்த உணவுகளை அவர் உண்பதை கற்பனை கூட செய்ய முடியாது. அன்னார் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஒருமுறை முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவில் தர்சு கொடுத்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அன்னார் வீட்டுக்கு திரும்பியதும் அப்போதைய காதியானில் அவ்விடத்தில் பல்வேறு துறைகளின் அலுவலகங்கள் இருந்தன. ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை அங்கிருந்த ஒரு டெபுட்டி சாஹிப் சந்தித்தார். அவர் ஓய்வு பெற்றவர், ஹிந்து. அவரிடம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பிரியாணி உண்ணுவதாகவும் பாதாம் எண்ணெய் பயன்படுத்துவதாகவும் யாரோ கூறிவிட்டிருந்தார்கள். எப்போதும் அல்ல, எப்போது கிடைக்குமோ சமைக்கப்படுமோ அப்போது உண்டார்கள். பாதாம் எண்ணெயையும் பயன்படுத்தினார்கள். அந்த ஹிந்து வீட்டின் வெளியில் அமர்ந்திருந்தார். முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை பார்த்து கூறினார், மௌலவி சாப், ஒரு விஷயம் கேட்க வேண்டும். முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் என்ன என்று கேட்டார்கள். ஐயா, பாதாம் எண்ணெய், புலாவ் போன்ற உணவுகளை மேன்மக்கள் உண்ணலாமா? அன்னார், எமது மார்க்கத்தில் அத்தகைய பொருள்களை உண்பது அனுமதிக்கப்பட்டதே ஆகும், எந்த தடையும் இல்லை என்றார்கள். அவர், இல்லை, நான் கேட்பதன் பொருள் என்னவென்றால், ஃபக்கீர்மார்கள் அல்லாஹ்வின் தரப்பில் தம்மை சுட்டிக்காட்டுபவர்கள், இதனை உண்பது அனுமதிக்கப்பட்டதா? மேன்மக்களாக இருப்பவர்கள், சான்றோர் என்று கூறப்படுபவர்கள்
இவ்வுணவுகளை உண்பது அனுமதிக்கப்பட்டதா? ஹதரத் முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள், எமது மார்க்கத்தில் ஃபகீர்மார்கள், பீர்மார்கள், மேன்மக்களாக கூறப்படுபவர்கள் அனைவருக்குமே அனுமதிக்கப்பட்டதுதான் என்றார்கள். அப்படியா ஐயா என்று கேட்டுவிட்டு அமைதியாகிவிட்டார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், பாருங்கள், இம்மனிதருக்கு பெரும் ஆட்சேபனையாக தென்பட்டது ஹதரத் மிர்சா சாப் மசீஹ் மஹதியாக எவ்வாறு இருக்க முடியும், அதுவும் புலாவ் மற்றும் பாதாம் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தும் நிலையில் எப்படி சாத்தியமாகும் என்பதுதான். முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், சஹாபாக்களும் சில அகமதிகள் எண்ணுவது போன்று சாதாரண விஷயமாக இதனை நினைத்திருந்தால் சுரைக்காய் பற்றி ஹதீஸ்களில் கூறியிருக்க மாட்டார்கள். இதனால் எவ்வளவு முக்கியமான விஷயம் நமக்கு கை நழுவி போயிருக்கும். ஹதீஸ்களில் வருகிறது, ஒருமுறை ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு வரும்போது மிக நல்ல ஜுப்பா அணிந்தவாறு பள்ளிக்கு வந்தார்கள். இதுபோன்ற ஜுப்பாக்கள் எல்லாம் அணியாமல் இருப்பதுதான் ஃபகீர்மார்களின் அடையாளம், நல்லவர்களின் அடையாளம், பெரியவர்களின் அடையாளம் என்று கூறக்கூடியவர் தோன்றியிருந்தால் அவருக்கு நாம் இந்த ஹதீஸ்களை சான்று காட்டி, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் மிகவும் அக்கறையுடன் தூய்மை செய்வார்கள், மிக உயர்ந்த சிறந்த ஆடைகளை உடுத்தினார்கள். இன்னும் சொல்வதாயின் அன்னார் சுத்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள், பேணி வந்தார்கள் என்றால் சில சூஃபிமார்கள், ஷா வலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி போன்றவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய ஜோடி உடைகளை அணிந்தார்கள். துவைத்ததாகவும் முற்றிலும் புதியதாகவும் அணிவார்கள். முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சம்பவத்தை முஸ்லிம் மவ்ஊத் விளக்குகிறார்கள். ஹதரத் முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் இயல்பில் மிகவும் எளிமை காணப்பட்டது. நிறைய விஷயங்களை கவனத்தில் எடுப்பதில்லை. பணியும் அதிகம் இருந்தது. எனவே சில நாட்களில் ஜும்மா நாளில் ஆடைகளை மாற்றுவதையும் குளிப்பதையும் மறந்து விடுவார்கள். தாம் அணிந்திருக்கும் ஆடையுடனேயே ஜும்மா தொழுகைக்கு போய்விடுவார்கள். இது ஓர் எளிய நிலைமைதான். அதுவன்றி ஃபகீர்களின் ஆடையில் இருக்க வேண்டும் அல்லது பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்கு ஆடைகளை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்ல. மாறாக வேலை பளுவின் காரணத்தால் அவர்களுக்கு அந்த எண்ணமே வருவதில்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், நான் அன்னாரிடம் புகாரி கற்றுக்கொள்வதற்காக ஆரம்பித்த போது, நான் படிப்பதற்காக அன்னாரிடம் ஒரு நாள் செல்லும் போது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டார்கள். எங்கே செல்கிறீர் என்று கேட்டார்கள். மௌலவி சாஹிபிடம் புகாரி பயில்வதற்காக போகிறேன் என்றேன். அன்னார் கூறினார்கள், எனது தரப்பிலிருந்து மௌலவி சாஹிபிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தார்கள் என்றும் புதிய ஆடைகள் அணிந்தார்கள் என்றும் வருகிறதா? ஆனால் நம்முடைய காலத்தின் புனிதத்துவத்திற்கு, சூஃபிசத்திற்கு மனிதன் அழுக்காக இருக்க வேண்டும், அதுவே தனக்கு ஒரு மதிப்பு என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் செய்யப்பட்டு விட்டது. ஒருவர் எவ்வளவு அழுக்காக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் இறைவனுடைய அடிமையாக இருப்பார் என்று கருதப்படுகிறது. ஆனால் மனிதன் எவ்வளவு அழுக்காக இருப்பானோ அந்த அளவுக்கு இறைவனை விட்டும் தூரமாகி விடுகின்றான். எனவே நமது ஷரியத் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குளிப்பதை கடமையாக்கியிருக்கிறது. நறுமணம் பூசுமாறு வழிகாட்டுகிறது. கெட்ட நாற்றம் வீசும் பொருட்களை உண்டுவிட்டு சபைக்கு வருவதை தடுத்துள்ளது. பள்ளிக்கு வருவதும் தடுக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக ஹதரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து உலகம் பயன்பெற்றுக் கொண்டே செல்கிறது. இனியும் பயனடைந்து கொண்டே செல்லும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய நிலைமைகளில் இருந்தும் உலகம் பயனடைந்து கொண்டே செல்லும். அவற்றை ஒன்று திரட்டுவது நமக்கு கடமையாகும். முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், ஓர் இளைஞர் என்னிடம் கூறினார், நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய சஹாபியாவேன். எனக்கு ஒரு விஷயம் தவிர வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. ஒரு நாள் நான் சிறுவனாக இருந்தேன்.
ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய கையை பிடித்தேன், கை குலுக்கினேன். சிறிது நேரம் வரை எனது கைகளால் அவர்களது கையை பற்றியவாறு சிறிது தூரம் வரை ஒன்றாக சென்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் தமது கையை விடுவித்துக் கொண்டு வேறு பணியில் மூழ்கிவிட்டார்கள். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இது ஒரு சிறு விஷயம்தான். ஆனால் பிற்காலத்தில் இந்த சின்னஞ்சிறு விஷயத்திலிருந்து பெரும் பெரும் முடிவுகளை எடுக்கப்படும். உதாரணமாக இந்த சம்பவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து சிறுவர்களையும் கூட பெரியவர்களின் சபைக்கு எடுத்து வர வேண்டும் என்பது நிரூபணமாகிறது. இந்த வகையில் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் காலத்தில் கூட மக்கள் அன்னாரின் சபைக்கு சிறுவர்களை அழைத்து வந்தார்கள். ஒருவேளை வருங்காலத்தில் சிறுவர்களை பெரியவர்களின் சபைக்கு அழைத்து வருவதில் என்ன பயன்? அந்த சபைகளில் பெரியவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் வரலாம். ஏனெனில் தத்துவ விளக்கங்கள் வரும்பொழுது இதுபோன்ற பல கருத்துகள் வரலாம். குழந்தைகள் அங்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று கூறத் தொடங்கலாம். ஆகவே அதுபோன்ற கருத்துகள் உருவானால் அவர்களின் அக்கருத்தை இந்த ரிவாயத்து தவறாக்கிவிடும். பிறகு மேலும் அக்கருத்திற்கு வலு சேர்க்கும் ஆதரவான கருத்துகள் இவ்வாறு உருவாகும். ஹதீஸ்களில் எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைகளிலும் கூட சஹாபாக்கள் தமது சிறுவர்களை கொண்டு வந்தார்கள். அதுபோன்று இந்த ரிவாயத்திலிருந்து இன்னொன்றும் வெளிப்படுகிறது. ஒரு பணி வந்துவிட்டால் தமது கையை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு சிறுவன் தமது கையை பற்றிய போது சிறிது நேரம் பற்றியவாறு வைத்திருந்தான். அன்னார் தமது கையை விடுவித்துக் கொண்டார்கள் என்பது இன்று சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் ஒரு காலம் வரலாம், பெரியவர்கள் என்பவர்கள் எவரென்றால் அவர்களின் கையை ஒருவர் பற்றினால் அவர் அதனை விடுவிக்க மாட்டார். மேலும் மற்றவர் தனது கையை அவர் கையில் வைக்கும் வரையில் அவர் அமைதியாகத்தான் நிற்க வேண்டும் என்று கூறுபவர் வரலாம். அத்தகைய காலத்தில் இந்த ரிவாயத்து மக்களின் கருத்தை மாற்ற முடியும். அது போன்றவை வீணானவை என்று கூற முடியும். ஏனெனில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் கூட தமது கையை விடுவித்துக் கொண்டுள்ளார்கள். இதிலிருந்து தெரிய வருவதாவது, ஒரு பணி இருக்கும் என்றால் அன்புடன் மற்றவரின் கையை விட்டு தமது கையை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அது யாராவது ஒருவர் பற்றி இருந்தாலும் சரி, ஒரு சிறுவர் பற்றி இருந்தாலும் சரி. இதுபோன்ற பல விளக்கங்கள் இந்த ரிவாயத்துகள் மூலம் உருவாகலாம். இன்று இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை நாம் விளங்க மாட்டோம். ஆனால் இப்போது நடந்ததல்ல. ஹதரத் மசீமோத் அலைஹிஸ் ஸலாமுடைய சஹாபாக்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம் மவுத், அஹ்மதியா மார்க்க சட்ட விளக்கங்கள், அஹ்மதியா தஸவுஃப் அதாவது சூஃபிசம், அஹ்மதிய தத்துவம் ஆகியவை உருவாகும் பொழுது இன்று சாதாரணமாக தெரிகிற விஷயங்கள் பெரிய ஆதாரங்களாக போற்றப்படும். இன்றும் கூட அதன் தேவை உணரப்படுகிறது. பெரும் பெரும் தத்துவ ஞானிகள் இந்த சம்பவங்களை படிக்கும் பொழுது வியப்பில் மெய் சிலிர்த்து போய்விடுவர். இந்த ரிவாயத்தை எடுத்துரைத்தவருக்கு இறைவன் நற்கூலி வழங்குவானாக என்று கூறுவர். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ரிவாயத்துகள் முன்வைக்கப்படும் பொழுது ஞானமுடையோர் சுற்றுமுற்றும் பார்ப்பதற்கு பதில் இந்த ரிவாயத்தை தந்தவருக்காக துவா செய்வார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இவை எத்தகைய சம்பவங்கள் என்றால், நாம் ஹதீஸ்களில் படிக்கிறோம், ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சஜ்தாவில் சென்றபோது அப்போது சிறுவராக இருந்த ஹதரத் ஹசன் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது கழுத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அவர் தானே எழுந்து போகும் வரை ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தவில்லை. வேறு எவராவது ஒருவர் இத்தகைய வேலை செய்தால் சிலர் அதனை மார்க்கமற்ற செயல், இவருக்கு இறைவனை தொழுவதில் கவனம் இல்லை, தமது குழந்தையை பற்றி தான் கவனம் இருந்தது என்று கூறிவிடுவார். அத்தகைய மனிதர் இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது மௌனமாகி விடுவார். ஏனென்றால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதாரணம் முன்னால் இருக்கிறது. பிறகும் கூட மௌனமாகாத மக்களும் இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு பட்டானுடைய கதை கூறுகிறார்கள், அம்மனிதர் குதூரியில் சம்பவங்கள் பற்றிய புத்தகத்தில் படித்துள்ளார்.
ஒரு சிறு அசைவுகளால் கூட தொழுகை முறிந்து விடுகிறது. இந்த சம்பவத்தை படித்த பிறகு அவர் இன்னொரு ஹதீஸை படித்தார். அந்த பட்டான் அதில் ஒரு ஹதீஸ் வந்தது. ஒரு முறை ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அப்பொழுது தனது ஒரு குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டார்கள். ருக்கு சஜிதாவுக்கு போகும்பொழுது அதனை கீழே இறக்கி விட்டு விட்டார்கள். மீண்டும் எழுந்து நின்றதும் திரும்பவும் அக்குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டார்கள். இந்த ஹதீஸை படித்ததும் இவ்வாறு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறிந்துவிட்டது என்று கூறினார். குதூரியில் எழுதப்பட்டுள்ளது, சிறு சிறு அசைவுகளால் தொழுகை முறிந்துவிடும் என்று. ஷரியத்தை உருவாக்கியவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல, குதூரியின் ஆசிரியர் தாம் போலும். அத்தகைய மக்களும் இருக்கிறார்கள். தெளிவான மார்க்க விளக்கம் இருந்தாலும் ஏற்க மறுத்து விடுவார்கள். ஆனால் அத்தகையோர் மிகவும் குறைவாகவே இருக்கின்றனர். ஆனால் அவர்களை ஒருபோதும் பொருட்படுத்தக்கூடாது. இவற்றை போதனை செய்தவாறு கூறினார்கள். இவையெல்லாம் ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சின்னஞ்சிறு விஷயங்கள் தாம் என்பது தெரியும். எனினும் எவ்வளவு சின்னஞ்சிறு செய்தியாக இருப்பினும் கூற வேண்டும். ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்றவாறு ஒரு புல்வெளியில் அமர்ந்தார்கள் என்பது போன்ற செய்தியாகவே இருந்தாலும் சரி. ஏனெனில் இந்த செய்தியில் இருந்தும் கூட மிக முக்கியமான தீர்வு பின்னாளில் எடுக்கப்படும். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை சில நண்பர்களுடன் தோட்டத்திற்கு சென்றார்கள். வாருங்கள், ஷஹதூட் முசுக்கொட்டை பழம் உண்ணுங்கள் என்றார்கள். அது ஒரு வகை பழம். இந்த வகையில் ஒருவர் ஒரு போர்வையை விரித்தார், மரத்தை உலுக்கினார். எல்லோரும் ஓரிடத்தில் அமர்ந்து அந்த பழத்தை உண்டார்கள். பின்னாளில் சிலர் வருவார்கள். நன்மை, புனிதம், உள தூய்மை பெற்றவர்கள் நிலை எதுவென்றால் சிறந்த உணவுகளை உண்ணக்கூடாது என்று கூறுவர். அத்தகையோருக்கு உங்கள் வார்த்தை முற்றிலும் தவறு என்று நாம் கூற முடியும். ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் ஷஹதூட்டை, அதாவது பழத்தை, முசுக்கொட்டை பழத்தை உலுக்க செய்து உண்டார்கள். பின்னாளில் பெரும் பெரும் தற்பெருமை மிக்க நீதிபதிகள் வருவார்கள். மற்றவர்களுடன் சேர்ந்து சிறிது உண்பதை கூட இழிவாக கருதுவர். அவர்களின் முன் நாம் இதனை எடுத்து வைக்க முடியும். ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த போலி நடிப்பும் இன்றி தமது நண்பர்களுடன் சேர்ந்து உண்டு குடித்து வந்தார்கள். உங்களுக்கு மட்டும் அது இழிவு என்று கருத நீங்கள் யார் என்று கேட்க முடியும். சில விஷயங்கள் மிகவும் சிறியதாக இருக்கும். வருங்காலத்தில் அவை முக்கியமான மார்க்க, பண்பாடு சம்பந்தமான, அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்பதாக இருக்கும். எனவே அன்னார் கூறுகிறார்கள், இந்த நண்பர்களுக்கு ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை பார்ப்பதற்கோ அன்னாரின் அண்மையில் அமர்வதற்கோ வாய்ப்பு கிடைத்திருந்தாலோ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும், அது சிறியதாயினும் பெரியதாயினும், எழுதி பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உடை அணியும் விதம் குறித்து நினைவிருந்தால் அதனை எழுதி அனுப்பலாம். இதனை அன்னார் அக்காலத்தில் கூறினார்கள். பிறகு சஹாபாக்கள் ரிவாயத்துகளை தொகுக்க தொடங்கினார்கள். சஹாபாக்களின் பல சம்பவங்களை கொண்ட பதிவேடுகள் உருவாகின. இதனை நான் ஒரு முறை விவரித்தும் இருக்கிறேன். இப்போதும் அதனை மீண்டும் தொடக்கத்திலிருந்து செய்ய வேண்டும். அவை கையால் எழுதப்பட்டவை. அவற்றை கம்போஸ் செய்யப்படுகின்றது. இப்பொழுது அவற்றை நூல் வடிவில் வெளியிடுவதாயின் வெளியிட வேண்டும். பெரும்பாலானவை எத்தகையவை என்றால் அவற்றில் சில முரண்படாவிட்டாலும் சில ரிவாயத்துகளுடன் சில சமயம் முழுமையாக இணைவதில்லை. அவைகளை அல்லது ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வேறு தெளிவான ரிவாயத்துகள் கிடைக்கும் பொழுது அந்த பழைய ரிவாயத்துகள் விடவும் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக கம்போஸ் செய்யப்படும் பொழுது அவை விடப்பட்டுள்ளன. எனினும் அவற்றில் இருந்து சில சிறு சிறு விஷயங்கள் நிறைய தெரிய வருகின்றன. கம்போஸ் செய்கிற நமது ஆலிம்கள் கூட சிலர் நமக்கு பரிந்துரை செய்து அனுப்புகிறார்கள். இதனை வைக்க வேண்டிய தேவையில்லை, இதனை வைப்பதனால் இவ்வாறு எண்ணம் வரும், இவ்வாறு நினைக்க தோன்றலாம் என்று கூறுகின்றார்கள்.
நான் அவற்றை படிக்கும் பொழுது காரணமில்லாமல் நம்முடைய ஆலிம்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. அந்த ரிவாயத்துகள் வர வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அந்த ரிவாயத்துகள் தொகுக்கப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு காலத்தில் ஜமாத்தின் முன் எடுத்து வைக்கப்படும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இந்த ரிவாயத்துகளினால் ஒரு பயன் என்னவென்றால், வருங்காலத்தில் ஒரு சிலர் தோன்றலாம், தலையை திறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று கூறலாம். உதாரணமாக, இது ஒரு சிறு விஷயம். அவர்களின் அந்த எண்ணங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் இருக்கின்றன என்பதில் ஐயமில்லை. தலையை திறந்து கொண்டிருத்தல் ஒரு சாதாரண விஷயம். சிலர் தலையை திறந்த நிலையில் தொழவும் கூட செய்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு இந்த ரிவாயத்தில் கவனம் ஏற்படும். இதுபோன்ற பல ரிவாயத்துகள் மஸ்ஜிதில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், தொழுகையில் பேண வேண்டியவை, பெரிய பெரிய சபைகளின் ஒழுக்கங்கள் பற்றிய குறிப்புகள் அதில் இருக்கின்றன. அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களும் இருக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. அன்னார் தான் ஷரியத்தை கொண்டு வந்த நபி ஆவார்கள். ஆனால் சமீபத்தில் இறைவனால் நியமிக்கப்பட்டவருடைய செய்திகள் ஷரியத்துடைய நபியின் செய்திகளை உண்மைப்படுத்துபவையாக கருதப்படுகின்றன, அவற்றை மெய்ப்படுத்துகின்றன. இக்காலத்தில் கூறப்படுகின்றன மார்க்க சட்ட விளக்கங்களில் இமாம் அபூ ஹனீஃபா எதனை அமல்படுத்தினார்களோ அவை மிகவும் நம்பத்தகுந்தவை என்று. அதுபோன்று வருங்காலத்தில் ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில் எவற்றை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது அமல் மூலம் மெய்யாக்கி காட்டினார்களோ அதனையே மக்கள் சரியான ஹதீஸ் என்று கருதுவர். எந்த ஹதீஸை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இட்டுக்கட்டப்பட்டவை என்று கூறினார்களோ, நம்பத்தகாதவை என்றார்களோ, அந்த ஹதீஸ்களை மக்கள் பொய் என்று கருதுவர். ஆகவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நடைமுறைகளும் ஹதீஸ்களை போன்றே முக்கியமானவை. ஏனெனில் அவைதான் ஹதீஸ்களை உண்மையானவையா பொய்யானவையா என்று அறிவதற்கு ஓர் உரைகல்லாக இருக்கும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அந்த ரிவாயத்தில் சந்தேகமின்றி இவ்வாறான விஷயங்களும் வருகின்றன. அவை அக்காலத்தில் வெளியிடுவது பொருத்தமற்றதாக இருப்பினும் அதனை பாதுகாத்து வைக்க வேண்டும். அல்லது சில ரிவாயத்துகள் உள்ளன, அவற்றை வெளியிடக்கூடாது, இருப்பினும் பாதுகாக்க வேண்டும். அந்த ரிவாயத்துகள் சஹாபாக்களிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றன. அதற்குரிய வேளை வரும்பொழுது அவற்றை வெளியிடப்பட வேண்டும். உதாரணமாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இல்ஹாம் வந்திருந்தது. சல்தனத்தே பிரித்தானியா ஹத் சால் பாதா ஐயாமே ஸௌஃப் இख्तिलाल, அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் 8 ஆண்டுகள் இருக்கும், பின்னர் அதில் பலவீனமும் குழப்பமும் சரிவும் ஏற்படும். அன்னார் கூறுகிறார்கள், இந்த இல்ஹாம் அக்காலத்தில் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு வெளியிடப்பட்டது. அதில் சிலர் இவ்வாறும் கூறுகிறார்கள், விக்டோரியா மகாராணியின் மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை இது குறிப்பிடுகிறது என்று. அதற்கு பிறகு இன்னும் பல கோணத்திலும் இதனை பார்க்க முடியும். பிரிட்டனின் அரசாங்கங்கள் எவ்வாறு உலகில் சிறிது சிறிதாக பரவியதோ அதே போன்று பலகீனமாகிக் கொண்டேயும் செல்ல தொடங்கியது. இந்த பலகீனம் ஒரேடியாக ஏற்பட்டுவிட்டது என்பதல்ல, மாறாக ஒரு காலம் அதற்கு தேவைப்படும். அதற்கான அறிகுறிகள் தொடங்கிவிட்டன. எவ்வாறு இருப்பினும் அது ஒரு இல்ஹாமாக இருந்தது. பல்வேறு கோணத்தில் விளக்கம் எடுக்க முடியும். அன்னார் கூறுகிறார்கள், அத்தகைய சம்பவங்களை பதிவு செய்ய வேண்டும். ஆபத்து வேளை கடந்த பிறகு அதனை வெளியிட வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், அப்பணியை முடிக்க
இப்போதும் கூட காலம் இருக்கிறது. எனவே கூறியது போன்று அதனை சரியான முறையில் முழுமைப்படுத்த முயற்சி செய்யப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அன்னார் கூறுகிறார்கள், இமாம் புகாரிக்கு உலகில் எவ்வளவு பெரும் கண்ணியம் உள்ளது. அந்த கண்ணியத்திற்கு காரணம் பிறரது ரிவாயத்துகளை தொகுத்தார்கள். எனவே சஹாபாக்களின் சந்ததிகளிடமிருந்து ரிவாயத்துகள் இருக்கிறது என்றால் அதனை மேலும் கொண்டு செல்ல வேண்டும். மற்ற ரிவாயத்துகள் மூலம் இவற்றின் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்றால் பிறகு அதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சில ரிவாயத்துகள் முழுமையான பதிவேட்டில் வராமலும் சஹாபாக்களின் குடும்பங்களில் மட்டும் பேசப்பட்டு வருவதாகவும் இருக்கலாம். அதனை எழுதி அனுப்பலாம். அன்னார் இன்னொன்றையும் கூறுகிறார்கள், அதுவும் சரிதான், உண்மையும் ஆகும். ஏனென்றால் அந்த ரிவாயத்துகளை கூறக்கூடியவர்களுக்காக ஒரு காலத்தில் துஆ செய்யப்படும். அல்லாஹ் அவருக்கு நற்கூலி வழங்குவானாக. நமது பல பிரச்சனைகளுக்கு அவை தீர்வு வழங்கிவிட்டன என்று துஆ செய்யப்படும். அன்னார் கூறுகிறார்கள், நான் பார்த்துள்ளேன், இயல்பாகவே அவற்றை படிக்கும் பொழுது அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற உத்வேகம் பிறக்கிறது. முஸ்லிம் மவுத் தமது ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். நான் நேற்றுதான் குர்ஆன் பொருள் அட்டவணையில் இருந்து ஒரு சான்று தேடினேன். ஒரு வசனத்தை எடுக்க வேண்டியிருந்தது. அந்த வசனம் மிக தாமதமாகத்தான் கிடைக்கும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் குர்ஆன் பொருள் அட்டவணையில் இருந்து அந்த வசனம் உடனே கிடைத்துவிட்டது. அதனை பார்த்தவுடன் என்னையும் அறியாமல் 2-3 நிமிடங்கள் மிகவும் மாசற்ற உள்ளத்துடன் இதனை தொகுத்தவருக்காக துஆ செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் அவரது படித்தரங்களை உயர்த்துவானாக. அவரது உழைப்பினால் எனக்கு இன்று இந்த வசனம் கிடைத்தது. இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. படைப்புகள் கம்ப்யூட்டர் மூலம் கிடைத்து விடுகின்றன. இக்காலத்தில் இன்னும் எளிதாகிவிட்டது. அவற்றை ஒரு புரோகிராமாக தயாரித்து கம்ப்யூட்டரில் போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் துஆ செய்யப்படுகிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்தும் அறிவுபூர்வமான அம்சத்தை எடுத்துள்ளார்கள். அவை நமக்கு மிகவும் அவசியமாகும். செயல் பயிற்சிக்கும் அவை அவசியமாகும். தர்பியத் ரீதியிலான பல அம்சங்கள் அதிலிருந்து வெளிவருகின்றன. திருக்குர்ஆனின் வசனத்திற்கு விளக்கம் கிடைக்கிறது, ஹதீஸ்களுக்கு விளக்கம் கிடைக்கிறது, அதிலிருந்து நமக்கு பயன் கிடைக்கிறது. எந்த அகமதியாவது எதன் மூலம் அவற்றை கேட்டாலும் பயனடைவார். நிச்சயமாக அதனை தொகுத்தவருக்காக அவர் துஆவும் செய்வார். எனவே இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். சில வேளைகளில் மனிதன் அதில் முழுமையாக கவனம் செலுத்துவதில்லை. எனக்கு நினைவுண்டு, நான் சஹாபாக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சஹாபாக்களின் சந்ததிகளை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் பேசப்பட்டு வந்த அந்த ரிவாயத்துகளை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அந்த ரிவாயத்துகளை முறைப்படி எழுதி அடிஷனல் வக்காலத்தே தஸ்னீஃபுக்கு அனுப்புங்கள். அவர்கள் அதனை அனுப்ப வேண்டுமெனில் அதற்கென்று அமைக்கப்பட்ட ரிவாயத்துகளுக்கென்று அமைக்கப்பட்ட கமிட்டிக்கு அனுப்புவார்கள். இன்னொரு சம்பவம் நான் கூறுகிறேன். அதில் இன்றும் கூட கேள்வி எழுப்பக்கூடிய சிலரின் கேள்விக்கு அதில் பதில் இருக்கிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாத்தின் முன்னேற்றம் குறித்து ஒரு துடிப்பு இருந்தது. முஸ்லிம்கள் தத்தமது நிலைமைகளை சரிபடுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். செயல் நிலையை சரிபடுத்த எல்லாவற்றுக்கும் முதலில் அல்லாஹ்விற்கு இபாதத் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துவதாகும், தொழுவதாகும். எனவே காதியானில் வாழ்ந்த முஸ்லிம்களிடம் பள்ளிக்கு வந்து தொழுமாறு அழைப்பு விடுத்தார்கள். இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அஹ்மதிகள் முஸ்லிம்கள் இல்லை, நவுது பில்லாஹ். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் புதிய ஷரியத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்று அன்று கூறியவர்களுக்கு ஏன் இன்றும் கூட கூறுகிறார்கள். அத்தகையோருக்கு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்கிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அஹ்மதியா ஜமாத்தை உருவாக்குவதற்கு முன் மக்களின் நிலைமைகளை பார்த்து மக்கள் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தவில்லையே என்பதை கண்டு
தாமே ஆட்களை அனுப்பி மக்களை பள்ளிக்கு அழைத்து வரச் செய்தார்கள். முஸ்லிம்களில் ஆட்சேபனை செய்பவர்கள் இருக்கிறார்கள் தான். இன்றும் கூட அவர்களுள் பெரும்பாலானரின் நிலை இதுதான். தொழுகையின் பக்கம் கவனம் குறைவு. ஆக இவ்வாறு மக்களை தொழுகைக்கு ஆட்களை அனுப்பி அழைக்க தொடங்கினார்கள். மக்கள் காரணங்களை சொல்லத் தொடங்கினார்கள். ஏனென்றால் அதிகமானோர் கூலி வேலை செய்பவர்கள், ஏழைகள். தொழுவதெல்லாம் பணக்காரர்கள் வேலை, எங்களுடைய வேலை அல்ல. ஏழைகளான நாங்கள் வேலை செய்வதா, 5 வேளை தொழுது கொண்டிருப்பதா, அல்லது வேலை செய்யாமல் பட்டினி கிடைப்பதா என்றார்கள். உடனே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்பாடு செய்தார்கள். நீங்கள் தொழுகைக்கு வந்தால் ஒருவேளை உணவுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று அறிவித்தார்கள். இவ்வாறு அறிவிப்புக்கு பிறகு சில நாட்கள் உணவுக்காக மக்கள் தொழ வந்தார்கள். 25-30 பேர் வந்தார்கள். பிறகு அசட்டை காட்டத் தொடங்கினார்கள். மக்ரிப் நேரத்தில் சாப்பாடு பரிமாறப்படும் நேரத்தில் மட்டும் வரத் தொடங்கினார்கள். இறுதியில் இந்த முறையை நிறுத்த வேண்டியதாயிற்று. அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு ஒரு ஆர்வம் இருந்தது. எதற்காக? இஸ்லாத்தின் உண்மையான தோற்றம் தென்படுவதற்காக. அன்னாரின் ஆர்வத்தை பார்த்து இறைவன் அன்னாரின் நாட்டத்தை நிறைவேற்றினான். அவர்கள் கூறுகிறார்கள், காதியானில் 4 பள்ளிகள் உள்ளன. 2 உயர் மகத்துவமிக்க பள்ளிகள். 5 வேளை தொழுகைகள் அங்கு நடைபெறுகின்றன. தொழுகையால் நிறைந்து காணப்படுகின்றன பள்ளிகள். ஆகவே இவ்விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாதத்துக்கு முன்னாலேயே இந்த துடிப்பு இருந்தது. பிறகும் கூட மீண்டும் மீண்டும் இதன் பக்கம் கவனம் ஓட்டினார்கள். தொழுகைக்கு வாருங்கள், ஜமாத்துடன் தொழ வாருங்கள், பள்ளிகளை நிரப்புங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் அருளால் உலகில் எல்லா இடத்திலும் பள்ளிகள் உருவாகின்றன. ஆனால் அதனை நிரப்புவதில் போதிய கவனமில்லை. பல இடங்களில் இருந்து முறையீடுகள் வருகின்றன. அதுபோன்று காதியானிலும் ரப்வாவிலும் மேலும் பாகிஸ்தானிலும் பல்வேறு பகுதிகளில் அகமதிகள் அங்குள்ள பள்ளிகளை நிரப்ப வேண்டும். அதுபோன்று உலகில் பிற பகுதிகளில் உள்ள முஸ்லிம்களும் தமது பள்ளிகளை நிரப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். பிறகு இன்னொரு ஆட்சேபனைக்கு பதில் கிடைக்கிறது. சிலர் எனக்கும் எழுதுகிறார்கள், பள்ளிக்கு மக்களை கொண்டு வருவதற்காக சில இடங்களில் விளையாட்டுக்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாலையில் வாருங்கள், விளையாடுங்கள். இவ்வாறு விளையாட்டு ஆசை காட்டி தொழுகை நடத்தப்படுகிறது என்கிறார்கள். அதனால் ஒன்றுமில்லை. அதுபோன்று சில நிகழ்ச்சிகளில் உணவுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. மக்கள் ஃபங்க்ஷனுக்கு வருகிறார்கள். அவர்கள் சாப்பிட வருகிறார்களா, தொழ வருகிறார்களா என்று கேட்கப்படுகிறது. இது தப்பெண்ணமாகும். சிலர் அவ்வாறு நினைக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் பள்ளியுடன் சேர்த்து ஓர் அரங்கு அமைக்கப்படுகிறது. அங்கு முஸ்லிம்கள், முரப்பிகள் தாமும் இளைஞர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லது விளையாட்டு வீரர்கள் விளையாடவும் இளைஞர்களை ஒன்றுபடுத்தவும் செய்தார்கள் என்றால், எவ்வாறு இருப்பினும் அதனால் பயன்தான் விளைகிறது. பள்ளிகளில் குறைந்தபட்சம் 1-2 தொழுகைகளுக்கு இளைஞர்களுக்கு தொழுவதற்கான கவனம் ஏற்படுகிறது. பள்ளியும் நிரம்புகிறது. எனவே மஸ்ஜிதுடன் சேர்த்து விளையாட்டுக்கு ஒரு ஹால் ஏன் உருவாக்கப்பட்டது, அல்லது பள்ளிக்கு மக்களை கொண்டு வருவதற்காக, ஃபங்க்ஷனுக்கு அழைத்து வருவதற்காக சாப்பாட்டுக்கு ஏன் ஏற்பாடு செய்யப்படுகிறது, இதெல்லாம் குற்றமாகும் என்று தவறான ஆட்சேபனை செய்யப்படுகிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யலாம், செய்வதில் எந்த தவறும் இல்லை. இப்போது தொழுகைக்கு பிறகு நான் 2 காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். ஒருவர் அல்ஹாஜ் யாக்கூப் பாகன் சாப், கானாவை சார்ந்தவர். 30 ஆகஸ்ட் 2015 அன்று மரணமடைந்து போனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தோராயமாக இவரது வயது 100 விட அதிகம். இவர் கானாவின் மத்திய பகுதியை சார்ந்தவர்.
இவரது தந்தை வழி பாட்டனார் கிறித்தவர். ஆனால் இவர் இன்னொரு திருமணம் முடித்தார். பிரஸ்பைட்டேரியன் சர்ச்சில் இருந்து வெளியேற்றிவிட்டது. பிறகு இவர் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார். அதன் காரணமாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றார். பிறகு இவரது அதாவது அல்ஹாஜ் யாக்கூப் சாஹிபுடைய தந்தை வழி பாட்டனார், அவர் பெயர் இப்ராஹிம் சாப், அவர்கள் ஹஜ் செய்வதற்காக பணத்தை சேர்த்தார்கள். பிறகு அவர் அஹ்மதியாகிவிட்டார். பணம் சேர்க்கும் காலத்தில் அஹ்மதியாக இருந்தார். பிறகு இவர் ஷார்போண்ட் வந்தடைந்ததும் அங்குள்ள பொறுப்பு பிரச்சாரகர், தற்போது தலைமையகம் கட்டப்படுகிறது, அதற்காக நாங்கள் சந்தா வசூலித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். உடனே அவர் பள்ளிவாயில் மற்றும் தலைமையகம் கட்டுவதற்காக தாம் சேர்த்து வைத்திருந்த பணத்தையே தந்துவிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு வாழ்நாளை தந்தான் என்றால், நீண்ட காலத்திற்கு பிறகு தமது பேரனை தமது செலவில் ஹஜ் செய்தார். அல்ஹாஜ் யாக்கூப் சாப் மிகவும் உழைக்கக்கூடிய, மாசற்ற, அர்ப்பணிப்பு ரூஹ் உடைய மனிதராக இருந்தார்கள். மௌலவி அப்துல் வஹாப் ஆதம் சாப் கானாவின் அமீர் ஆக்கப்பட்டு ஹதரத் 3வது ஹலிஃபத்துல் மசி அங்கு அவரை அனுப்பிய போது கானாவின் பிரச்சாரத்தை துரிதப்படுத்துவதற்காக அன்னார் வழிகாட்டல் வழங்கினார்கள். அப்போது யாக்கூப் சாப் அல்லாஹ்வின் வழியில் அழைப்போருக்காக ஒரு வண்டியை அளித்தார். அதில் அஹ்மதியா முஸ்லிம் பிரீச்சர்ஸ் அசோசியேஷன் என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் மூலமாக பல தப்லீக் நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். பிறகு அவரது இன்னொரு சிறப்பு என்னவென்றால், எங்காவது ஒரு ஜமாத்து உருவாகினால், இளைஞர்கள் சேர்ந்துவிட்டால் அங்கு தனது செலவில் பள்ளி ஒன்றை கட்ட செய்து விடுவார். வாழ்வை அர்ப்பணித்தோர் மற்றும் முஸ்லிம்களுக்கு பெரும் கண்ணியம் செய்யக்கூடியவர். அவருக்கு 2 மகன்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். ஒருவர் தலைமையக முபல்லிக் இப்ராஹிம் யாக்கூப் சாப், இவர் நமது ட்ரினிடாடில் பொறுப்பு பிரச்சாரகரும் அமீரும் ஆவார். இன்னொருவர் நூருத்தீன் பாகன் சாப், இவர் லோக்கல் பிரச்சாரகர், வடக்கு பகுதியில் சேவை செய்யும் வாய்ப்பு பெற்றுள்ளார். அல்ஹாஜ் யாக்கூப் சாப் ரப்வாவுக்கும் சென்றுள்ளார், மூசியாகவும் இருந்தார். எல்லா சொத்து மற்றும் வருமானத்தின் கணக்குகளையும் முழுமையாக அடைத்துவிட்டவர். நான் கானாவில் இருந்தபோது இவரை பார்த்துள்ளேன். ஆர்வமுள்ள அழைப்பாளராக இருந்தார். எப்போதும் தயாராக இருப்பார். இனிய சுபாவம் உள்ளவர். அளவு கடந்த பணிவும் அவரிடம் இருந்தது. அவரது தகுதி எல்லாம் உயர்த்துவானாக. அவரது சந்ததிகளுக்கும் தலைமுறையினருக்கும் கூட அவரது நன்மைகளை தொடரும் வாய்ப்பு தருவானாக. 2வது ஜனாசா அஹ்மதியத்தின் வயது முதிர்ந்த நீண்டகால தொண்டர் கண்ணியத்திற்குரிய ஃபசுல் இலாஹி ஃபசுல் சாப். இவரது ஜனாசா ஏதோ ஒரு காரணத்தால் தொழ முடியாமல் போய்விட்டது. அலுவலகத்தில் தவறான புரிதலின் காரணத்தால் நடந்துவிட்டது. 3 ஆகஸ்டில் 97 வயதில் இறந்துவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1918 ஆண்டு பிறந்தவர். கண்ணியத்திற்குரிய கரீமுல்லா சாப் சீமாவுடைய வீட்டில் பிறந்தவர். மௌலி சாப் நவம்பர் 24, 1944 வாழ்வை அர்ப்பணித்தார். 3 ஜூன் 1946 காதியான் வந்து சேர்ந்தார். முறைப்படி 1978 ஓய்வு பெற்றார். ஆனால் 1993 வரை மீண்டும் பணியில் சேர்ந்து ஜமாத்தில் சேவகராக பணி செய்து வந்தார். அதற்கு பிறகும் கூட இறுதி மூச்சு வரை தன்னார்வ தொண்டர் என்ற முறையில் ஜமாத்திற்கு நிறைய பணி செய்துள்ளார். குறிப்பாக பிழை திருத்தும் பணி செய்துள்ளார். எழுதுகிறார்கள், இவரது தந்தை கரம் இலாஹி சாப் 1898 ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்துள்ளார். ஒரு வருடம் பிறகு இவரது பாட்டனார் சௌத்ரி ஜலாலுத்தீன் சாப் பையத் செய்தார். இவரது தந்தையார் ஹிலாபத்துடன் எந்த அளவுக்கு உறுதியான தொடர்பு இருந்தது என்றால், அல்லாஹும் அவருக்கு வழிகாட்டியிருந்தான். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு உடனேயே முதல் ஹலீஃபாவிடம் பையத் செய்தார்கள். முதல் ஹலீஃபா வஃபாத் ஆனதும் உடனே 2வது ஹலீஃபாவிடம் பையத் செய்தார்கள். மேலும் 2வது ஹலீஃபா அவர்கள் பற்றி வருங்காலத்தில் ஹலீஃபா ஆவார்கள் என்று கனவிலும் இவருக்கு காட்டப்பட்டிருந்தது.
8 ஒரு பாகத்தை வசியத் செய்திருந்தார். தாம் வக்ஃபு செய்தது பற்றி மௌலவி சாப் தாமே கூறுகிறார்கள். இவரது தாயார் கூறுகிறார்களாம், நான் அவர்களின் மடியில் இருந்தேன். காதியானில் ஆண்டு மாநாடு அநேகமாக 1919 அல்லது 1920 ஆண்டு மாநாடு நடக்கும் பொழுது பெண்களின் மாநாட்டு திடலில் ஹஜரத் ஹாஃபிஸ் குலாம் ரசூல் சாப் வசீராபாதி சொற்பொழிவாற்றினார்கள். அதில் அன்னார் கூறினார்கள், சகோதரிகளே, நாங்கள் வயதாகிக் கொண்டிருக்கிறோம். இவர் சஹாபியாக இருந்தார். இப்போது மார்க்க பணிக்காக எங்களுக்கு பிரதிநிதிகள் தேவை. நீங்கள் உங்கள் குழந்தைகளை மார்க்க பணிக்காக அர்ப்பணியுங்கள். அவர்களை காதியானுக்கு மார்க்க கல்வி பயில்வதற்காக அனுப்புங்கள். இந்த சொற்பொழிவின் போது எனது தாயார் அல்லாஹ்விடம் வாக்குறுதி கொடுத்தார்கள், துஆ செய்தார்கள். இந்த குழந்தை ஃபஸ்லே இலாஹியை நான் இறைவனுக்காக அர்ப்பணிப்பேன். இந்த வகையில் 1931 இவர் நடுநிலை பள்ளியில் அனுமதிக்கப்படும் பொழுதே தாயார் தாம் செய்த வாக்குறுதி பற்றி கூறினார். நீ உலக படிப்பை தொடர விரும்பினால் நீ மேற்கொண்டபடி எனது பொசிஷனுக்கு ஏற்ப உன்னை தாசில்தார் கூட ஆக்க முடியும். அது அக்காலத்தில் மிக கௌரவமான பணியாகும். ஆனால் இவர் உடனே கூறினார், நான் வக்ஃபு செய்து காதியான் தாருல் அமான் போவேன். 23 ஜனவரி 1947 இவர் பிற முரப்பிகளுடன் சேர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மபாஹா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த முரப்பிமார்களுள் மீர் ஜியாவுல்லா சாப், மௌலவி ஜலாலுதீன் சாப் கமர், சையத் வலியுல்லா சாஹிப், ஹக்கீம் முகமது இப்ராஹிம் சாஹிப், மௌலவி இனாயத்துல்லா சாப் ஆகியோர் அடங்கியிருந்தார்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவின் தப்லீக் தலைவராக ஷேக் முபாரக் அஹமத் சாப் இருந்தார்கள். நீண்ட காலமாக இவர்கள் கினியா, சுரினாம், கியானா, ஈரான் ஆகிய நாடுகளில் முபல்லிகாக இருக்கும் வாய்ப்பு பெற்றார்கள். பிறகு தலைமையக அலுவலகத்திலும் அஞ்சுமனிலும் தஹ்ரீகே ஜதீதிலும் சேவை செய்து வந்தார்கள். வசியத்து சட்ட விதிகளுக்காக ஹதரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஒரு கமிட்டி அமைத்த போது அதில் மௌலவி சாஹிபும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அன்னார் அரபி, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் சுமார் 11 நூல்கள் எழுதியுள்ளார்கள். 2 திருமணம் செய்தவர். முதலில் சௌத்ரி முகமது தீன் சாபுடைய மகளுடன் திருமணம் நடந்தது. சியால்கோட்டை சார்ந்தவர். 2வது திருமணம் இவருக்கு மொரீஷியஸில் நடந்தது. தமது சிறு வயதில் துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்றை இவர்கள் கூறுகிறார்கள். ஒருமுறை இவரது வயது 10-12 இருக்கும். இவரது தாயார் மிகவும் நோயுற்றிருந்தார்களாம். பிழைப்பதற்கான நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. தாயார் இறந்து போய் விடுவார்களோ என்ற கற்பனையில் தமது உள்ளம் இடிந்து போய்விட்டது என்று கூறுகிறார்கள். நான் துவா செய்தேன், எனது இறைவா, இந்த வயதிலேயே தாயின் நிழலில் இருந்து என்னை விலக்கி வைக்கப் போகிறாயா என்று துவா செய்தார். கூறுகிறார், சில நிமிஷங்கள் தான் கழிந்திருக்கும். தந்தையார் வீட்டிலிருந்து வெளிவந்து என்னை நோக்கி வருவதாக கண்டேன். வரும்பொழுதே ஃபஸ்லே இலாஹி, உனது தாயார் குணமாகிவிட்டார் என்று கூறுகிறார்கள். கபாபீரிலும் இவர் இருந்துள்ளார்கள். பலஸ்தீனுடைய ஷரீப் ஓதே சாப் எழுதுகிறார்கள், இவர் பலஸ்தீனில் 1966 1968 மேலும் 1977 81 வரை தொண்டு செய்துள்ளார்கள். கபாபீரில் பணி செய்யும் பொழுது மிகவும் உழைத்து பணி செய்வார். மக்களின் வீடுகளுக்கு சென்று திருக்குரான் விரிவுரையில் இருந்து தர்சு கொடுப்பார்கள். கபாபீரின் அஹ்மதியா ஸ்கூலின் அமைப்பு ரீதியான தரத்தை உயர்த்தினார்கள். இவ்வாறு அதிகமான தப்லீக் சுற்றுப்பயணம் செய்தார்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று ஜமாத்தின் பிரசுரங்களை விநியோகிப்பார்கள். கூறுகிறார், நான் சிறுவனாக இருந்தபோது தப்லீக் சுற்றுப்பயணம் செய்வேன், நிறைய கற்றுக்கொண்டேன் என்கிறார்கள். மர்ஹூம் மிகவும் உழைக்கக்கூடியவர், மார்க்கத்திற்கு தொண்டு செய்வதில் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு இல்ஹாமான அந்த ஷேகுல் மசி லா யுலா வக்துஹு, அதாவது நீ எவ்வளவு மேன்மை மிக்க மசீஹ் என்றால் உன்னுடைய நேரம் வீணடிக்கப்படாது என்பதை எப்பொழுதுமே கருத்தில் கொள்வார்கள். ஒருபோதும் தனது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அங்கு அல் புஷ்ரா என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டார்கள். தாமே அதனை கம்போசிங் செய்வார்கள். எழுதுதல், அச்சடித்தல் வேலைகளும் அவருடைய பொறுப்பிலேயே இருந்தது. கபாபீர் மஸ்ஜிதினுடைய ஆரம்பமும் அவராலேயே செய்யப்பட்டது. அவரே அடிக்கல் நாட்டினார். ஒருமுறை அவர் கூறினார், 1940 கரம் இலாஹி சாப் ஆகிய அவருடைய தந்தை ஓய்வு பெற்ற போது வீட்டில் மிகவும் வறுமை
எதிர்கொள்ள நேரிட்டது. எந்த அளவுக்கு என்றால் மதரசா அஹ்மதியாவிற்கு ஃபீஸும் கொடுக்க முடியவில்லை. ஒரு நாள் பிரின்சிபால் தரப்பிலிருந்து நோட்டீஸ் கிடைத்தது, 7 நாட்களுக்குள் ஃபீஸை கட்டாவிட்டால் மதரசாவிலிருந்து வெளியேற்றப்படுவீர் என்று. உடனே அவர் மதரசா போவதை விட்டுவிட்டார். சிறிது நாட்களுக்கு பிறகு மிர்சா நாசிர் அஹமது சாப் அவர்கள் ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் கூப்பிட்டார்கள். ஏன் மதரசாவுக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். மதரசாவுக்கு ஃபீஸ் தர முடியவில்லை, வெட்கத்தினால் பள்ளிக்கூடத்திற்கு வருவதை விட்டுவிட்டேன் என்றார். ஹதரத் நாசிர் அஹமது சாப் கூறினார்கள், நான் ஃபீஸுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அன்னார் கூறினார்கள், நான் சதகா வாங்க மாட்டேன், அழகிய கடனாக தாருங்கள். இவ்வாறு அவர் படிப்பை தொடர்ந்தார். ஆனால் 1940 1942 வரை மிகவும் ஏழ்மை இருந்தது. பட்டினி கிடக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. ஒருமுறை எந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டதென்றால் 56 மணி நேரம் வரை சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் யாரிடமும் எதுவும் கூறவில்லை. 56 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு நண்பர் என்னுடன் உணவு உண்ண வாருங்கள் என்று அழைத்தார். இவ்வாறு 56 மணி நேரத்திற்கு பிறகு இறைவன் அவருக்கு ஒரு ரொட்டியை வழங்கினான். பிறகு 48 மணி நேரம் பட்டினி கிடக்க நேரிட்டது. கூறுகிறார், இந்த பட்டினி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எனக்கு பட்டினியை சகித்துக் கொள்ளும் ட்ரைனிங் ஆக இருந்தது. தப்லீகின் பிரச்சனைகளில் இது எனக்கு பயன்பட்டது. தப்லீகின் போது ஏற்பட்ட இன்னல்களை பலமுறை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆப்பிரிக்க நண்பர்களுடன் தப்லீக் சுற்றுப்பயணம் சென்றார்கள். அப்போது பட்டினி கிடக்க நேர்ந்தது. எப்போதாவது நல்ல உணவு கிடைத்தது, உண்டார்கள். மார்க்கத்திற்கு பெரும் தொண்டாற்றுகிறோம் என்று ஒருபோதும் எண்ணம் தோன்றியதில்லை. இதனை இக்காலத்தில் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் இப்போது நிலைமை மிகவும் நன்றாக உள்ளது. எல்லா இடத்திலுமே எங்குமே பட்டினி கிடக்கும் நிலை இல்லை. அன்னார் முழு வாழ்விலும் இறைவனது திருப்தியை பெற முயற்சி செய்தார்கள். மெட்ரிக்கிற்கு பிறகு வக்ஃபு செய்தார்கள். இறுதி மூச்சு வரை மார்க்கத்திற்கு உலகைவிட முக்கியத்துவம் தருவேன் என்ற தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். இவரது பேத்தி எழுதுகிறார்கள், பாட்டனார் அவர்கள் தப்லீகின் வழியில் இழந்த பல பிரச்சனைகளை மிக குறைவாகவே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் கூறினார்கள், தப்லீகிற்காக செல்லும் பொழுது காலையில் 2 ரொட்டிகளை தயார் செய்து கொள்வார்களாம். ஒன்றை காலையில் உண்டு விடுவார்கள், இன்னொன்றை கையோடு எடுத்துச் செல்வார்கள். வழியில் தண்ணீர் அல்லது தேநீருடன் சேர்த்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். இவ்விஷயத்தை அவர்கள் வாழ்ந்த ஆப்பிரிக்காவின் பகுதி மக்களும் உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வாறு 2 ரொட்டி தயார் செய்து கொண்டு தப்லீகிற்காக வெளியே கிளம்புவார்கள் என்று. சூரினாமின் முபல்லிக் எழுதுகிறார், 1970-72 வரை கியானாவின் முபல்லிகாக தொண்டாற்றும் வாய்ப்பு அன்னாருக்கு கிடைத்தது. சூரினாமில் பலமுறை சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். 25 ஏப்ரல் 1971 ஜமாத்தின் முதல் பள்ளியை தொடங்கும் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பெற்றார்கள். இவர் பல நெருக்கடியான சூழ்நிலைகளில் இங்கு பொறுமையுடன் வாழ்வை கழித்திருக்கிறார்கள். அப்போது பையத் செய்யாதவர்கள், அதாவது லாகூரிகள் எதிர்ப்பு அங்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அப்போது ஜமாத்துக்குள் காஜா இஸ்மாயில் குரூப் என்று ஒன்று உருவாகிவிட்டது. அவருக்கு பெரும் பிரச்சனை உருவானது. மஸ்ஜிதின் நிலத்தை ஜமாத்து பெயரில் இல்லாமல் ஆக்க முயன்ற எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டது. மஸ்ஜிதின் நிலத்தை ஜமாத்து பெயரில் இல்லாமலாக்க இயன்ற எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டது. அன்னார் மிகவும் தைரியத்துடன் பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். இயக்கத்தினை நிறுவுவதற்கு முழு மூச்சாக உழைத்தார்கள். உண்மையின் தூது செய்தியை சென்று சேர்ப்பதுடன் தலைமையகத்திற்கும் ஜமாத்தின் நிலைமைகளை தெரியப்படுத்தி வந்தார்கள். பிறகு இவர் 1972 ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எழுதினார்கள். சிரினாமில் பள்ளி மற்றும் பிரச்சார நிலையம் ஆகியவற்றின் ஒரு தலைமையகம் கிடைத்துவிட்டது. ஆனால் கியானாவில் ஒரு தலைமையகமும் இல்லை. தலைமையகம் இல்லாமல் இருக்கிறது. 12 வருடமாக அங்கு முபல்லிக்கும் இருக்கிறார்கள். எனவே இங்கு ஒரு மஸ்ஜித் அமைக்க வேண்டும் என்று எனது உள்ளத்தில் ஒரு துடிப்பு எழுந்துள்ளது. இவர் மொரீஷியஸில் இருந்தபோது அங்குள்ள பொறுப்பு பிரச்சாரகர் எழுதுகிறார், ஜமாத்திற்கு குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் இருந்தன. 1954 கண்ணியத்திற்குரிய
பஷீருத்தீன் உமைதுல்லா சாப் உடைய பேச்சை கேட்க சிலர் மறுத்துவிட்டார்கள். ஜமாத் இரண்டாக உடைந்தது. ஒரு பகுதி கட்டுப்பட மறுத்தது. அவர்கள் தனக்கென தனி அமைப்பை உருவாக்கினர். ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் இவர் பலஸ்தீனத்தில் இருந்தபோது இவருக்கு தகவல் கொடுத்தார்கள், நீங்கள் உடனேயே மொரீஷியஸ் போக வேண்டும் என்று. இவர் மொரீஷியஸ் போனதும் இவருக்கு எதிராக இமிகிரேஷனில் புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவரிடம் பிரிட்டிஷ் குடியுரிமை இருந்ததால் எவ்வாறிருப்பினும் நாட்டிற்குள் நுழைய இவருக்கு அனுமதி அந்நாடு தர வேண்டியதாயிற்று. மிகவும் ஹிக்மத்துடன் ஞானத்துடன் நிலைமைகளை ஆய்வு செய்தார்கள். அங்கு பள்ளியை எதிரிகள் அல்ல, நயவஞ்சகர்கள் அபகரித்து வைத்திருந்தார்கள், அல்லது மார்க்கத்தை விட்டு விலகியோர்கள் அபகரித்து வைத்திருந்தார்கள். இவர் ஞானத்துடன் பள்ளிக்கு சென்று தொழுகை நடத்தினார்கள். சிறிது சிறிதாக மீண்டும் பைய செய்தவர்களின் பள்ளியாக இருந்ததனால் அவர்கள் ஒன்று திரட்ட தொடங்கினார்கள் அம்மக்களை. இவ்வேளையில் மொரீஷியஸில் இவருக்கு இரண்டாவது திருமணமும் நடந்தது. இவர் பிரெஞ்சில் சில நூல்களும் எழுதியிருக்கிறார்கள். இதனை நான் குறிப்பிட்டேன். இவர் அல்லாஹின் அருளால் ஜமாத்தை அந்த சோதனையில் இருந்து காப்பாற்றினார்கள். மீண்டும் ஜமாத்தை ஒரு கையில் ஒன்றிணைத்தார்கள். ஜும்மாவிற்கு மஸ்ஜித் முபாரக் செல்வதற்கு இவர்களுக்கு மிகவும் விருப்பம் இருந்தது. வயது முதிர்ந்த நிலையில் என்னை காரில் அழைத்து செல்லுங்கள் என்பார்கள். அழைத்து செல்பவருக்கு சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்காக, காத்திருக்கவும் நேராமல் இருப்பதற்காக தனது வீட்டு வாசலிலேயே நாற்காலியை போட்டு அமர்ந்திருப்பார்கள். வருபவர் எப்பொழுது வந்தாலும் அவருடன் உடனே வண்டியில் ஏறி செல்வதற்கு வசதியாக அவ்வாறு செய்தார்கள். தமது வசதிக்கு ஏற்ப ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஒருமுறை ஒரு ஏழை அவருக்கு எழுதியிருந்தார், எனது மகனின் கல்விக்கு உதவித்தொகை அனுப்பியிருக்கிறீர்கள், இம்முறை அவனுக்கு சிறிது அதிக பணம் தேவைப்படுகிறது, அதிக பணம் மணியார்டர் அனுப்புங்கள் என்று எழுதியிருந்தார். வீட்டில் அதனை அவர் சொல்லவில்லை. தற்செயலாக மருமகளுக்கு கடிதம் கையில் கிடைத்தபோதுதான் தெரிய வந்தது இவர் மௌனமாகவே ஏழைகளுக்கு உதவி செய்து வந்துள்ளார் என்று. இவரது மருமகள் கூறுகிறார்கள், வெளியில் தப்லீக் சம்பந்தமான சம்பவங்களை கூறுங்களேன் என்றேன். அப்பொழுது இன்று ஒரு சம்பவம் கூறுகிறேன் என்று சொல்லி எனக்கு கூறினார்கள். எனது வழக்கமாவது தினசரி ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் சிறிது இருட்டு இருக்கும் பொழுதே தப்லீகிற்காக வெளியே கிளம்பி விடுவேன். மாலையில் திரும்பி வருவேன். ஒரு நாள் மாலையில் நான் வீட்டிற்கு திரும்பும் போது வீட்டின் முன் நிறைய பேர் கூடி நின்றார்கள். எனக்கு சங்கடமாக போயிற்று. அல்லாஹ் நல்லதாக்கட்டும், இம்மக்கள் என்னை எதிர்பார்த்து ஏன் இருக்கிறார்கள்? நான் தூரத்தில் இருந்து வரும்போதே மக்கள் மௌலானா சாப் வாழ்த்துக்கள் என்று கூறத் தொடங்கினர். எதற்கு வாழ்த்துக்கள் என்று நான் கேட்டேன். மக்கள் சொன்னார்கள், இன்று காலை நீர் செல்லும் பொழுது ஒரு சிங்கம் உங்களுடன் ஒன்றாக வந்தது. நீங்கள் பின்னால் செல்லும் போது அது முன்னால் சென்றது, நீங்கள் முன்னால் போகும்போது அது பின்னால் சென்றது. ஆனால் இறைவன் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான், அதற்காக வாழ்த்துக்கள் கூறுகிறோம். காட்டில் சிலர் தமது பணிகளை செய்து கொண்டிருந்த போது இதனை பார்த்திருக்கிறார்கள். மிகவும் தஹஜ்ஜுத் தொழுபவர், உருக்கத்துடன் தொழுபவர், நிறைய முபல்லிகுகள் மற்றவர்கள் இவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் இவர் இறைவன் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய ஒரு மனிதரும், தைரியமானவரும், பொறுமையாளரும், மார்க்க வேதனையுடையவரும், மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவருமாக விளங்கினார்கள். இவரை பற்றி சொல்லப்பட்ட சம்பவங்களில் எதுவுமே மிக இல்லை. ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த பற்று கொண்டவர். அல்லாஹ் தஆலா இவரது தகுதியை உயர்த்துவானாக, இவரது சந்ததிகளையும் நன்மையில் நிலை நிறுத்துவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله
ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.